அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு மயிலையில் பேசி அவ்வளவு பழக்கம் கிடையாது. இருந்தாலும் என்னை தேர்ந்தெடுத்த புதுப்பள்ளி ஜமாத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பு வார்டுக்கும் நம்ம ஊருக்கும் தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என்றும் லஞ்சனாக உங்களுக்கு இடையே துணை போக வேண்டும். சொல் சுருக்கமாக இருந்தாலும் செயல் காட்டமாகவும் அதிகமாக இருப்பதை நாங்கள் அறிவோம். அடுத்ததாக 17வது வார்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் சகோதரர் ஏஏ அபூபக்கர் அஜ்வாஜ் அவர்கள், காட்டுத்தைக்கா தெருவை சேர்ந்தவர்கள். அவரும் அந்த பகுதி மக்களுக்காக நிறைய சேவைகள் செய்திருக்கிறார். பலத்த போட்டிகளுக்கு மத்தியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் அவருடைய அந்த சமூக சேவைதான். குறிப்பாக பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கிடைப்பதை நல்ல முறையிலே செய்து கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் அவரை பாராட்டுகின்றோம். அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு முதலில் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி. எனக்கு பதிலாக தொண்டு இருக்கிற அப்துல் கவரவாக பேசுவார். அவர்களுக்கு தொண்டையிலே புண்ணு ஏற்பட்டிருப்பதால் மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதன் காரணமாக கூட இருக்கலாம் தொண்டையிலே புண்ணு ஏற்பட்டிருப்பதால் அவர்களால் பேச முடியவில்லை. மற்றபடி அவர் ஒரு நல்ல பேச்சாளர். ஏனென்றால் ஒரு முக்கியமான கட்சியின் பொறுப்பாளரும் கூட. அந்த வகையில் அவர் நல்ல பேச்சாளர். அவருக்கு பதிலாக அதே பகுதியைச் சேர்ந்த பேச்சாளர் கவிமகன் காதர் அவர்கள் அவர்களுடைய குறிப்புகளை எடுத்துரைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைவான நண்பின் இதயத்திற்கு பேரா அவருக்கு பதிலாக இல்லை, அவர் சார்பாக என்னை 17வது வார்டு கவுன்சிலர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்த வல்ல இறைவனுக்கும் எனது வார்டு மக்களுக்கும் எனது நன்றியை உறுத்தாக்குகிறேன். முதல்ல நன்றி தெரிவிக்கிறார் வார்டு மக்களுக்கு. முக்கியமாக அவருடைய உறுதிமொழி கொள்கை, கட்சி, வாக்களித்தவர், வாக்களிக்காதவர் என்று எவ்வித பேதமின்றி அல்லாஹ்வின் முன்னிறுத்தி நீதி உலக எல்லாருக்காகவும் பணியாற்றுகிறார் சொன்னார். இது அவருடைய மக்களுக்கு பெறக்கூடிய உறுதிமொழி. அவர் ஒரு முக்கியமான கோரிக்கை, ஒரு 4 கோரிக்கை இங்க சொல்ல விரும்புகிறாரு. ஒண்ணு, அவரது தொகுதிக்கு உட்பட்ட மருதும்பள்ளி மையவாடியில் அமைந்துள்ள குடிநீர் தொட்டி கடந்த 7 வருடங்களாக திறக்காத நிலையில் உள்ளது. 7 வருஷங்கள் அந்த குடிநீர் தொட்டி இன்னொரு செயல்பாடுகளே இல்லை. அது விரைவாக திறக்கப்பட வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலை பதிவு செய்கிறார். இரண்டாவது, அவருடைய வாடகைப்பட்ட காட்டுத்தைக்காத்து உள்பகுதியில் மேல்பகுதி மழை காலங்களில் எல்லாம் ஒவ்வொரு மழை காலத்திலும் அங்கு தண்ணீர் நிறைய தேங்கி அந்த மக்கள் மிகவும் சிரமப்படுவதை பார்ப்பதற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு நிரந்தர திட்டத்தை தீட்டுவது இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, நகராட்சி குடிநீர் தொட்டி சுத்தம் செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. என்கேடிஎப்பா, விஎன்எஸ்எப்பா இவங்க காலத்தில் இருந்தது போல வாட்டர் ஃபில்டர் பெட் அமைச்சு அதை ஒவ்வொரு மாதமும் சுத்தப்படுத்துறதுக்கான திட்டத்தை செயல்படுத்தணும் சொல்றாரு. அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் கேட்டால் அவருடைய வார்டுக்குட்பட்ட மீதின்பள்ளி, மருதும்பள்ளி, அர்ஷியாப்பள்ளி இந்த 3 பள்ளிகளில் பள்ளியை சார்ந்த அந்த தொழில் வளாகங்கள் சங்கங்கள் அதில் மக்களுடைய குறை கேட்கும் குறைகளை தெரிவிப்பதற்காக தனியாக ஒரு பெட்டி மாதிரி ஒரு அமைப்பு, கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் பாக்ஸ் மாதிரி அதை அவர் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவர் நேரில் எப்போதும் மக்கள் சந்திக்கலாம். சந்திக்காத காலகட்டத்தில் கூட அந்த பெட்டி திரட்டி வார வாரம் அவர் கலெக்ட் பண்ணி அந்த பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்ப்பு சொல்லி உறுதி சொல்றாரு. சரியா? இதெல்லாம் அவருக்கு என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய பகுதி மக்களுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி கவிமகன் காதர் அவர்களுக்கும் அபூபக்கர் அஜ்வாத் அவர்களுக்கும். இறுதியாக 18வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் சகோதரர் EM சாமி. இவர்கள் ஒரு மெக்கானிக்கல்
இன்ஜினியர், திருச்சி பெல் நிறுவனத்தின் எம்ப்ளாயியாக பல வருடங்கள் பணியாற்றி இப்பொழுது பணி ஓய்வு பெற்று நமது ஊரிலே வந்து செட்டில் ஆகி இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிர்வாக அனுபவம், கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஒரு ட்ரெயினராகவும் ஒர்க் ஷாப் இன்ஜினியராகவும் 6 ஆண்டுகள் மேலாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார்கள். இவர்களுடைய தகப்பனார் நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான முத்தாரம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த இசக்கி ஆசாரி அவர்கள். அவர்கள் இப்பொழுது தன்னுடைய சிறிய உரையை ஆற்றுவார்கள். காயல் மாநகர இஸ்லாமிய பெரியவர்களே, இந்து மத பெரியவர்களே, கிறிஸ்தவ பெரியவர்களே மற்றும் வருகின்ற நகர்மன்றத்திலே உட்கார இருக்கின்ற தலைவர் அவர்களே, மற்ற வார்டு உறுப்பினர் அவர்களே, முன்னாள் நிர்வாகி அவர்களே, முன்னாள் உறுப்பினர்கள் அவர்களே மற்றும் இந்த வெற்றியில் நழுவிவிட்ட அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடில் சுமார் 35 வருடம் பணியாற்றி பணி ஓய்வு பெற்று ஓய்வு எடுக்கலாம் என்று முத்தாரம்மன் கோவில் தெருவிலே செட்டில் ஆனேன். ஆனால் மீண்டும் எனது பணி தொடர வேண்டும் என்று ஊர் மக்கள் வேண்டியதன் காரணமாக இன்னும் 5 ஆண்டு எனது பணியை தொடர இருக்கிறேன். பணி ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கிறேன், திரும்பவும் ஓய்வு கொடுக்கிறேன். இந்த பாரத ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் திருச்சியிலே சுமார் 50 பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். அவர்கள் யாரென்றே எனக்கு தெரியாது. அதுபோல் ஒரு 300 பேருக்காவது ட்ரைனிங் சான்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இதுவரை ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கியது கிடையாது. எனது கம்பெனி ஆரம்பத்திலே 50 கோடி ரூபாய் வருடத்திற்கு லாபம் ஈட்டியது. இப்பொழுது 1000 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் ஈட்டிக் கொண்டு இருக்கிறது. அங்கு ஊழல் இருந்தால் இவ்வளவு லாபம் வர சான்ஸே கிடையாது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அடுத்து என்னுடைய கொள்கை என்னவென்றால், ஃபர்ஸ்ட் ட்ரூத், உண்மையை பேசு. அடுத்தது டிசிப்ளின், ஒழுக்கமாக இரு. பின் பங்க்சுவாலிட்டி. நீங்க பார்க்கலாம், தலைவர் அவர்களே எந்த மீட்டிங்கிலையும் என்னை லேட்டாக பார்க்க முடியாது. இப்பொழுது உறுதி கூறுகிறேன். அடுத்து ஹார்ட் ஒர்க். நான் இந்த நிலைமையிலே வந்ததுக்கு காரணமே பிஹெச்எல் ஹார்ட் ஒர்க். தேர் இஸ் நோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அதற்கு நிகரே கிடையாது. அதுபோல் செய்வேன். அதற்கு வேலை செய்தால் மட்டும் போதாது, அடுத்தது கமிட்மெண்ட். அந்த வேலைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும். இத்தனாம் தேதிக்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணுவேன். இப்பொழுது நான் சொல்ல போகிற எனது வார்டு பிரச்சனைகளை அதற்கும் ஒரு பிளான் போட்டு அது பிரகாரமே வேலை செய்யலாம் என்று இருக்கிறேன். அதற்கு தலைவர் அவர்களும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நினைக்கிறேன். முதலில் பொது பிரச்சனை, தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க 18ஆம் வார்டு பொதுமக்கள். ஆனா என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஏன்னா லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க, நீங்க செலக்ட் ஆனா சட்டையை குடிச்சு உங்களை கேட்கலாம் தண்ணி வரலன்னா அப்படின்னு இப்ப என் முன்னாடியே சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால நமது 2வது பைப்லைன் திட்டத்தை எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுங்க. அப்பதான் நான் 5 வருடம் அந்த பதவியில நீடிக்க முடியும். அந்த அளவுக்கு லேடிஸ் ரொம்ப விக்ரஸா இருக்காங்க. அடுத்தது பைப்பு, நம்பர் ஆஃப் பைப்பையும் கொஞ்சம் கூட்டணும். எங்க தெருவை எடுத்தீங்கன்னா 2 பைப்பு, 400 பேர் இருக்கிறாங்க, 2 பைப் பத்தாது. அதை கூட்டணும். அடுத்து நமது நண்பர், முன்னாள் பேசிய நண்பர் சொன்னார், வாட்டர் ரிசீவர் கிளீனிங் முன்னாடி சில பில்டர் வச்சிருந்தாங்க, இப்ப இல்ல.
அதை மீண்டும் அமைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிளீனிங் வந்து கொஞ்சம் அடிக்கடி நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். சாக்கடை வடிகால் சில இடங்கள்ல சாக்கடை இருக்கு, ஆனா வடிகால் இல்லாம அப்படியே தேங்கி இருக்கு, கொசுக்கள் தொல்லை அதிகமா இருக்கு. அதெல்லாம் வந்து தலைவர் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். குப்பைகளை உடனுக்குடன் அள்ள வேண்டும். இங்கு நிறைய லாரி எல்லாம் ஓடுது, காலையில பார்ப்பேன். நான் வாக்கிங் போகும்போது கடற்கரை வரைக்கும் வாக்கிங் செல்வது உண்டு. நிறைய பேர் என்ன பஞ்சாயத்து போர்டுல வேலை பார்க்கறேன்னு நினைச்சுக்கிட்டு என்னங்க உங்க வண்டி இன்னும் வரல அப்படின்பாங்க. ஏன்னா பின்னாடி மஞ்சள் வண்டி வந்துகிட்டு இருக்கும். அப்ப நானே இருந்துட்டு வந்துடும்மா, கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சும்மா சொல்லிட்டு போவேன். அந்த மாதிரி யூஸ்வலா எல்லாம் அந்தந்த டயத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு வந்து சில மாற்று திட்டங்கள் இருக்கு. அதை வந்து நமது சபை அங்கீகரிக்குதான் தெரியல. சென்னை தாம்பரத்துல ட்ரை சைக்கிள் சிறு வண்டியில 2 பேர், ஒருத்தர் வண்டியை தள்ளி கொண்டு போகிறார், ஒரு அம்மா விசில் அடித்து கொண்டே வருகிறது. எல்லாரும் அவங்க குப்பையை கொண்டு அதுல போட்டுறாங்க. இது வந்து டெய்லி நடக்குது. இதனால நம்ம வந்து பஞ்சாயத்துல நிறைய பேருக்கு வேலையை கொடுக்கலாம். அதே சமயம் ஆனா பழைய காலத்துக்கு போறாருன்னு நினைக்கிறீங்க. நம்ம புதுசா லாரி எல்லாம் கொண்டு வந்துட்டோம், பழைய காலத்துக்கு போறாரு அவரு நினைக்கிறீங்க. நம்மளுடைய குறிக்கோள் வந்து ஊர் சுத்தமா இருக்கணும், அதே சமயம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு நல்லது. அதே சமயம் நம்ம கல்யாண வீடுகள் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் 5 கல்யாணம் நடக்குது நம்ம தெருக்கள்ல. நடக்கும்போது அதுக்கு ஸ்பெஷலா டியூட்டி போட்டு கிளீனிங் நம்ம ஆள் விடணும், நம்ம பஞ்சாயத்துல இருந்து ஆள் விடணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து நம்ம ஆடு வெட்டும் இடம் இன்னும் கொஞ்சம் தூய்மையா வைக்கணும். நிறைய இடங்கள்ல திருச்சியில கூட கொஞ்சம் நல்லா இருக்கு, அங்கங்க தண்ணீர் வசதி இருக்கு, அதனால நல்ல சீக்கிரம் கிளீன் பண்ணிடுறாங்க. அடுத்து ஒளிமயம், எங்கும் ஒளிமயமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். காயல்மான் நகர்ல நிறைய இடங்கள் வந்து இருளில் மூழ்கி இருக்கு. நிறைய ஓட்டு கேட்க போனா என்ன 3 மாசமா லைட் எரியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். இதெல்லாம் வந்து மெம்பர் ஆகி தான் செய்யணும்னு இல்லை, மெம்பர் ஆகாமே செய்ய முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து 3 மாசமா லைட் எரியல, 4 மாசமா லைட் எரியல, 2 லைட் எரியல, 3 லைட்டு வரிசா எரியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட நிறைய பார்த்தேன். அடுத்தது ரோடு, பஞ்சாயத்து போர்டு ரோடே வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. நீங்க பாக்குறீங்க கோமாதேருக்கு போகணும்னா அதுல எந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரியாது. பஞ்சாயத்து போர்டு பக்கத்துல கார்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் அதில் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சுடுகாட்டிற்கு செல்லும் வழி எங்கள் சேதராஜா தெரு, கோமான்புதூர், முத்தாரம்மன் கோயில் தெரு ஆகிய இடங்களில் நாங்கள் சுடுகாடு செல்லும் இடத்தை பார்த்தீர்கள் என்றால் கம்ப்ளீட்டா முள் புதர், எங்க பார்த்தாலும் முள் புதர். செருப்பு போட்டு போறவங்க போயிடுவாங்க. அந்த இது பண்றவங்க 4 பேர் தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க செருப்பு போட்டு போறதில்லை, வெறுங்காலோட தான் போவாங்க. போகும்போது அவங்க காலெல்லாம் பயங்கரமா முள்ளு குத்துது. இடம் வந்து ரோடு சரியா இல்லை. அதனால இந்த 3 இடத்துக்கும் ரோட்டை சரி பண்ணி தரணும். நாங்க முத்தாரம்மன் கோயில் தெரு போற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி பள்ளத்துல இறங்கி 4 பேரு தூக்கிட்டு போறாங்க, 2 பேரு அந்த பள்ளத்துல இறங்குவாங்க. இறங்கும் போது இந்த பொசிஷன்ல இருக்கும் பாடி, திரும்ப கொஞ்ச தூரம் போனவொன்னே இந்த பொசிஷன்ல வரும். எப்போ கீழே விழுவும் தெரியாது. நாங்க கட்டியிருப்போம், இருந்தாலும் கூட அது வந்து ஒரு ரிஸ்கான இடமா இருக்கு. அதை கொஞ்சம் தலைவர் அவர்கள் கவனம் செலுத்தி நல்லபடியா செய்து தருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்து நமது 18வது வார்டு மக்கள் வந்து ஒரு இதோட என்னை வந்து இந்த இதுக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா பப்ளிக் இதுல வந்து ஈடுபாடு வந்து திருச்சியில உண்டு. காயல்பட்டினம் வந்து இப்போதான் நான் முதல்ல இறங்குறேன். இறங்கும்போது அவங்களுக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கேன். அதை இந்த 5 வருடத்தில் நிறைவேற்றி தருவேன் என்று எனது வார்டு மக்களுக்கும் உறுதி கொள்கிறேன். ஆனால் இறைவன் நீதிமான், அவன் தீர்ப்பே இறுதியானது.
அதை மாற்ற யாரால முடியாது என்று சொல்லி எனது உரையை இத்துடன் முடிக்கிறேன். தலைவர் அவர்களுக்கு 18வது வார்டு மக்களின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். மேலும் ஒரே ஒரு பாயிண்ட் விட்டுருச்சு. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் கணக்கெடுத்து 2005ஆம் ஆண்டு இதுவரை காயல்பட்டணத்தில் கணக்கெடுக்கவில்லை. அதிலும் தலைவர் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று நம்புகிறேன். நன்றி. சாமி அவர்கள் தாம்பரத்துல ட்ரை சைக்கிள் பத்தி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, என்னுடைய பீரியட்ல நிறைய தெருவில் ட்ரை சைக்கிள் ஓடிச்சு. DCW அவங்க 3 சைக்கிள் ட்ரை சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ உள்ள மினிஸ்டர் அனிதா இருக்கும்போது அவங்க ஒரு 5 ட்ரை சைக்கிள் கொடுத்தாங்க. அண்ட் ஈவன் வார்ட்லயும் நிறைய பேர் துட்டு சேர்த்து அவங்கவுங்க வார்டுக்கு மட்டும் அந்த ட்ரை சைக்கிள் போகணும்னு சொல்லி அந்த தெருவுக்கும் அந்த ட்ரை சைக்கிள் போச்சு. அதுக்கும் 2 பேர் டெய்லி வருவாங்க. அது தூத்துக்குடியிலயும் இருக்கு, தாம்பரத்துல. நம்ம ஊர்ல தான் மெயினா நடந்துச்சு, வேற எங்கேயுமே நடக்கல. பட் அந்த ட்ரை சைக்கிள்ஸ் வாஸ் கிவன் பை எவ்ரிபடி. அப்போ உள்ள கலெக்டர் ராஜாராமன் he was very particular about that. டெய்லி கணக்கு கேட்பாரு, எவ்வளவு குப்பை சேர்ந்திருக்கு, எனக்கு டெய்லி ஈவினிங் மெயில் பண்ணணும். அப்பெல்லாம் இந்த இது பண்ணும்போது எத்தனை குப்பை சேர்ந்துச்சு, எங்க போட்டீங்க இது. ஸோ ஐ வாண்டட் டு சாமி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ட்ரை சைக்கிள் இருந்துச்சு, போச்சு. பட் ஆஃப்டர் தட் இட் ஸ்டாப். அதை இன்னும் நீங்க போர்டுக்கு போனீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்க நிக்குது அந்த ட்ரை சைக்கிள் எல்லாம். ஆனால் வேலை இல்லாம நிக்குது. நீங்க அதை திரும்பி ஆட்களை வச்சு யூ கேன் மேக் இட் ரன். அவ்வளவுதான். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். அது வராம இல்ல, வந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங் ஆபிதா, ரொம்ப நான் விரும்பி சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இந்த கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எந்த திட்டங்கள் எந்த டெவலப்மெண்ட்டுக்காவது வேணும்னா யூ கேன் ஹெசிடேட்லி டெல் மீ. நான் நிச்சயமா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் நாட் சப்போர்ட்டிங், என்னால முடிஞ்ச அளவுக்கு I will do it. I will do it for the sake of Kayalpatnam. I will do it for the sake of the people. I will do it for the sake of this. Thanks. முதல்ல நம்ம ஊர்ல சிமெண்ட் ரோடு போடுறதை எடுத்துடணும். தார் ரோடு போட்டு வாரியாக வைக்கணும். அது வச்சாதான் இந்த குளமெல்லாம் வீடாயிடுச்சு. அது வச்சாதான் தண்ணி நல்லா வரும். உங்களுக்கு போக்குவரத்துக்கும் நல்லா எழுத, ஒரு வீட்லேருந்து ஒரு வீட்டுக்கு போக முடியல, ஒரு வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியல. தண்ணி அவ்வளவு கட்டுமே இருக்கு. மழை பெய்ஞ்சு நல்லா மழையை விட தண்ணி வாங்கும். அதுக்காக மழை விடாம இருக்க முடியாது. நீங்க சிமெண்ட் ரோட்டை முதல் உடைச்சு தார் ரோடாக்கி வார்கால் வச்சு அதை நிரந்தரமாக்கா. இதுதான் முக்கியமான இது. அதுதான் இது உன்னுடைய கண்டிஷனான வேலை. நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். அவ சொன்ன மாதிரி அவளுக்கு என்ன உதவி வேணாலும் அவட்டையும் கேட்கலாம், எங்கிட்டையும் கேட்கலாம். நானும் இந்த ஊருக்காக எல்லா உதவியும் செய்வேன். நீங்க எந்த வருத்தப்படும். அதனால தயவுசெய்து நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து நல்லபடியா அவளுக்கும் ஒத்துழைச்சு கொடுக்கணும். நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்லு, எல்லாரும் ஒத்த வச்சு நல்லபடியா அவளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. நல்லா இருக்கும் பஞ்சாயத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது நகரம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நெகிழி பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் பெருகும் நோய்களால் நம் ஊர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் அறிவீர்கள். தயை கொண்டு அந்த விஷயத்தில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இதுக்கு ஒரு பதில், ஒரே ஒரு பதில். இந்த பிளாஸ்டிக் ஒழிப்புல கலெக்டர் ஆபீஸ்ல நிறைய வாட்டி மீட்டிங் நடக்கும். அப்போ ஒன் திங் நான் எப்பவுமே அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ப்ரொடக்ஷன் இருக்கும்போது தானே ஆளுக்கு வாங்குறாங்க. யூ ப்ளீஸ் ஸ்டாப் த ப்ரொடக்ஷன். கட்டாயமா மார்க்கெட்டுக்கு பேக்ஸ் வராது, யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. பழையபடி டிஃபன் பாக்ஸ் அது எடுத்துட்டு போனா அது கலெக்டரோட வேலை. ஹி மஸ்ட் ஸ்டாப். கவர்மெண்ட் வேலை. தே மஸ்ட் ஸ்டாப் த ப்ரொடக்ஷன். அதனால நீங்க எல்லாரும் இல்ல கிடைக்குது அதனால வாங்குறோம்னா அட்லீஸ்ட் நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் சரி. விற்குதுன்னா வாங்க வாங்கலாம். வை அது நம்ம இது தானே ஸ்பாயில் பண்ணது, நம்ம என்வாயர்மெண்ட் தானே ஸ்பாயில் பண்ணது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனா மெயின் ஆல்வேஸ் சே தட் ஸ்டாப் த ப்ரொடக்ஷன்.
கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வாண்டட் அது மட்டும் தான் சொல்லணும். தேங்க்ஸ். இரு முன்னாள் தலைவர்களையும் இந்த கூட்டத்திலே வழிகாட்டுவர்களாக ஏற்பாடு செய்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தங்களுடைய கடந்த கால ஆட்சி அனுபவங்களின் மூலமாக நல்ல முறையிலே தாங்கள் என்னென்ன செய்தார்கள், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஒருவர் மாற்றி ஒருவர் அழகாக எடுத்து வைத்தார்கள். இருவருமே நமது புதிய தலைவிக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறியிருப்பதை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நமது தலைவர் அவர்கள் இப்பொழுது பலம் பொருந்திய வலது பக்கம் இடது பக்கம் இருவேறு தலைவிகளை கொண்ட ஒரு பலம் பெற்ற தலைவியாக இருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் அவர்களுடைய பணி சிறக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் ஏற்புரையை நமது நகராட்சி தலைவர் PMA ஆபிதா BSc B.Ed அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக DCW நிர்வாகத்தின் சார்பாக அதன் மக்கள் தொடர்பு அதிகாரி அவர்கள் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிப்பார்கள். சங்கத்தின் சார்பாக அதன் செயலாளர் முஹீதீன் அப்துல் காதர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து போற்றுவார். உச்சிமாகாளி அம்மன் கோவில் தெரு சார்பாகவும் தலைவி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். பதினாலாவது வார்டு நியூ காலனி பாஸ் நம்பர் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். ஏழாவது வார்டு சார்பாக அதன் நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். பத்தாவது வார்டு சார்பாக அதன் மன்ற உறுப்பினர் பத்ருல் ஹக் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். இரண்டாவது வார்டு சார்பாக அதன் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். மொஹிதீன் பள்ளி சார்பாக அதன் தலைவர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். SA முகமது அலி ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். 13வது வார்டு சார்பாக மன்ற உறுப்பினர் சம்சுதீன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட கும்புத்துறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட முத்தாரம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மூப்பிடாதி அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். 16வது வார்டு சார்பாக மன்ற உறுப்பினர் சாமு அவர்கள் தைக்கா சாமு அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள்.
அறிவிப்பினை வழங்கியிருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவி மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கான பாராட்டு விழா ஒன்று மெகா சார்பிலே முனிசிபல் எலெக்ஷன் கைடன்ஸ் அசோசியேஷன் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நடத்துவதற்கு நாடியுள்ளோம். அதற்காக நம்ம போலீஸ் பெர்மிஷனுக்காக அப்ளை பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு நைட்டு தான் அதனுடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி இன்ஷா அல்லாஹ் கிடைச்சதுன்னா 25ஆம் தேதி மாலை செவ்வாய் மாலை 7 மணி அளவில் சீர்காழி தொடர்ந்து பெண்களுக்கு தனி வசதி செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கும் தனி வசதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அலைகடலான அங்கே திரண்டு வந்து வெற்றி பெற்றிருக்கின்ற அனைவரையும் பாராட்டி துவா செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐந்தாவது வார்டு உறுப்பினர் ஜஹாங்கீர் அவர்கள் தலைவி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். பொன்னாடை கொடுத்து கௌரவித்த 4வது வார்டு சார்பாக அதன் மாமன்ற உறுப்பினர் முத்து ஹாஜரா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். பொன்னாடைகள் மூலம் கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் யூத் சார்பாகவும் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். வே என்ற இந்த தன்னார்வ அமைப்பு பல சமூக சேவைகளையும் இரத்த தானம் போன்ற சேவைகளையும் முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் PMS உமருலி அவர்கள் ஏற்பாட்டாளர்கள் சார்பாக தலைவி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். 9வது வார்டு சார்பாக அதன் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த ஏற்பாட்டு குழுவின் சார்பாக அதன் பொறுப்பாளர் PMS உமருலி அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். ஜலாலியா நிகாப் மஜ்லிஸ் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். எட்டாவது வார்டு சார்பாக தலைவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். ஒரு மூத்த உறுப்பினரின் துவா பரக்கத்தோடு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திருவனந்தபுரம் காயல் நலமன்ற சார்பாக 16வது உறுப்பினர் தைகா சாமு அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். பொன்னாடை போர்த்தியும் பொன்னாடை வழங்கியும் கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக தலைவி அவர்களின் ஏற்புரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நன்றி உரையும், அதனைத் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாக அதிலும் கலந்து கொண்டு செல்லுமாறு ஏற்பாட்டு குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். நான் சார்ந்துள்ள ரிஜவான் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கின்றனர்.